எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் தொடங்கின உடனே ராக்கெட் மாதிரி தொடர்ந்து மேலே போகிறதுக்கு ரெண்டு காரணங்கள் தான் நண்பர்களே. ஒரு காரணம் என்னென்னா நம்மளுடைய ட்ரம்ப் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. உலகத்தில் எது நடந்தாலும் அது ட்ரம்ப்னால தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. யூஎஸ் கவர்மெண்ட்டுடைய ஷட்டவுன் அது முடிவுக்கு வருது. நீண்ட நெடுங்காலமாக 40 நாளைக்கு மேலே அவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய பல்வேறு நிகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. ஸோ அந்த கவர்மெண்ட் ஷட்டவுன் என்பது 40 நாள் கழித்து முடிவுக்கு வருது அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐடி கம்பெனிகள்லாம் பிச்சுக்கிட்டு எகிர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ அமெரிக்காவில் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல பொண்ணுங்களாக பார்த்து வச்சுருக்கிற மாதிரியும், நம்ம ஐடி மாப்பிள்ளைகள் இங்கே ஒரே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும், அமெரிக்க கவர்மெண்ட் ஷட்டவுன் முடிவுக்கு வருது அப்படின்னு நம்மளுடைய ஐடி ரிலேட்டடான கம்பெனிகள்லாம் இன்றைக்கி ஒரு மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம் வந்தது. ஒரு மிக முக்கியமான காரணம் நம்ம மார்க்கெட் மேலே வருது. இன்னொரு அற்புதமான தகவல் பாருங்கள். கோல்ட்மேன் சாக்ஸ் அனலிஸ்ட் சொல்கிறாங்க, இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட், இந்தியாவினுடைய ஈக்விட்டிஸை அதுக்கு நாங்கள் எங்களுடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணி ஓவர் வெயிட்டுக்கு மாற்றுறோம். எங்களுடைய அனுமானம் என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் 2026 கடைசியில் நிஃப்டி 29,000 வருமோ அப்படின்றது எங்களுடைய யோசனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் கூட சில தளங்களில் 29,000 இது நிஃப்டி வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைய தேதியில் இந்த இரண்டு விஷயமும் கரெக்டாக அந்த 50 days மூவிங் ஆவரேஜினுடைய சப்போர்ட்டு கிட்ட இருக்கும் பொழுது இப்படி ஒரு இரண்டு பாசிட்டிவான தகவல்கள் வந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி தப்பிச்சுது. ஒரு 150 பாயிண்ட் பக்கம் இப்போதைக்கு ஏறி இருக்கு. இந்த ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறதே தான் நடக்குது. கேட்டுச்சா நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த HPCL, MRPL போன்ற சில இந்தியன் ரிஃபைனர்ஸ் அமெரிக்காவிலிருந்தும் மற்றும் மிடில் ஈஸ்டிலிருந்தும் அவங்களுடைய ஆயில் சோர்ஸ் பண்ணக்கூடிய இடங்களை வேறு இடங்களுக்கு டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய ஆயில் என்பது குறைகிறது அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. உனக்கு கேட்டுச்சா அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு 25% போட்டே இல்லை, அந்த பெனால்ட்டி இப்போவாது தூக்கி விடையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. நண்பர்களே, இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்ற பங்கு ரொம்ப நாளாக கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்கு. இதனுடைய ரிசல்ட் சீசன் என்பது இன்னும் வரல. அதாவது இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் என்பது அறிவிப்பு வரக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பங்கில் இன்றைக்கி என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு பிளான்ட்டில் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் என்பது 0 அப்சர்வேஷன்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கிறதாக ஒரு அறிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு இந்த 2% ஏறி இருக்கக்கூடிய இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்குது. இனி வரக்கூடிய அடுத்த சில நாட்களில் வரக்கூடிய இதனுடைய ரிசல்ட் சீசன் இதுக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்கு இன்னும் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாகவெல்லாம் இது போகலை. தற்போது வரைக்கும் ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. இந்த கம்பெனியினுடைய கடன் என்பதும் ரொம்ப குறைவாக இருக்குது. இருந்தாலும் இந்த கம்பெனியை போட்டு அடி வெளுத்து விட்டுருக்காங்க. வரக்கூடிய ரிசல்ட்டும் சரி, இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியும் சரி, இந்த ஷேரில் பாவம் சிக்கி தவிச்சு கொண்டிருக்கக்கூடிய பல பேர்த்துக்கு ஒரு நன்மையாக அமையுமா? இன்னைக்கு ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட்னால மேலே ஏறின பங்குகளில் இந்த HBL இன்ஜினியரிங், வோல்டாம்ப், JNC ஆட்டோ போன்ற, ஜோதி CNC ஆட்டோ போன்ற பல்வேறு கம்பெனிகள் ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டமில் பேரை காப்பாற்றுற மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனால் முடிவு சரியில்லைன்னு ஏகப்பட்ட கம்பெனி, அது இட்ஸ் ஷாக்கிங் அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் போன்ற கம்பெனிகள்லாம் இன்றைக்கி 20% இறங்கியிருக்குங்க. ஆஃப்டர் த ரிசல்ட் இட்ஸ் ரியலி ட்ரபுள் அப்படின்ற மாதிரி. ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ்னு ஒரு கம்பெனி, அது ஒரு 12% கும்பா பாடி விட்டாங்க. இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்டு ஏகப்பட்ட பேர் முக்கியமான ஆளுகள். இந்த ஐடியா ஷேர் ரொம்ப நாள் சரிவடைஞ்சு இப்போ தான் அவன் ஏதோ ஒரு 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டுற மாதிரி வரான். அதனால் இந்த ரிசல்ட் இவனை எப்படி ஏதாவது காப்பாற்றுமா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பங்கு என்ன செய்ய போகிறது, SJVN அப்படின்ற பங்கெல்லாம் கடும் சரிவில் இருக்கான். ஏன் அப்படி பண்ணுற? ஒரு ரவுண்டு போயிருக்கான் இந்த 2025 ஒரு சிறிய ரவுண்டாக 84 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் போயிட்டு மறுபடியும் 84லேயே உட்காந்துருக்கு. ஒரே ஒரு ரவுண்டு போயிருக்கக்கூடிய இந்த SJVN
இந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறது? நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய இண்டெக்ஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு பல பேர்த்துக்கு கும்பா குட்டி தான் பரிசு கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எத்தனையோ பங்குகள், இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்குகள்லாம் 7% நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இறங்கி கிடக்கு. அதெல்லாம் வாலட்டிலிட்டியான பங்கு. அது ஏதாவது பல ட்ரேடர்கள் கையில் எடுத்து வச்சுருக்கு இன்றைக்கி 7% கும்பா குட்டியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது பார்க்கணும். அதே மாதிரி மெதந்தா அப்படின்ற பங்கு, ஐஆர்பி போன்ற பங்குலாம் நிஃப்டி மிட் கேப்பில் இறங்கி கிடக்கு. ஸ்மால் கேப்பில் டாப் லூசர்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது 5%, 6%, 20%லாம் அசால்ட்டாக இந்த டரில் அப்படின்ற பங்கெல்லாம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இறங்கியிருக்கு. அதே மாதிரி மைக்ரோ கேப்பில் எடுத்து பார்த்தோம்னா இந்த சக்தி பம்ப் ஷேர்லாம் 7% இறங்கியிருக்கு. தங்கமயிலாம் இப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஆகி ஒரு 6% இறங்கியிருக்கு. இந்த டிரான்ஸ் ரயில்னு ஒரு பங்கு, அது ஒரு 9% இறங்கியிருக்கு. ஆர்த்தி ஃபார்மா லேபு அது 12% இறங்கியிருக்கு. ஸோ அவன் இன்னும் திருந்தல மாமா, அவன் கும்பா குட்டி தான் அப்படின்ற மாதிரி இன்னும் பல பங்குகள் இன்றைக்கி இறங்கித்தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் 150 பாயிண்ட் ஏறியது ரொம்ப செலக்டிவாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட்னால தான் பல்வேறு கம்பெனிகள் நல்லா பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்கா. இந்த மிட் கேப் 150 இண்டெக்ஸில் நேஷனல் அலுமினியம் இன்றைக்கி 8% ஏறினதான் ஒரு ஆச்சரியகரமான விஷயம். அன்றைக்கே ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தார், நம்ம ஊரில் எல்லாருமே இப்போ வந்து பொட்டு வச்சுக்கிறது, பூ வச்சுக்கிறது மட்டும் இல்லைங்க, பல அழகு சாதனங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த நைக்கா ஷேரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவன் பாருங்கள் இன்றைக்கி 6% ஏறிட்டான் அந்த மிட் கேப் இண்டெக்ஸில். நண்பர்களே, இந்த ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கும்பா குட்டி வேலை தான் பண்ணி விட்ருக்காங்க. அதாவது நீங்கள் லென்ஸ்கார்ட்டினுடைய ஐபிஓ வந்து இன்றைக்கி லிஸ்டிங் ஆகிருக்கு. அதில் ஏதாவது பெரிய சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்ற ஐபிஓ வந்த பொழுது மிகவும் பிரமாதமாக பல்வேறு நபர்கள் வந்து பரவாயில்லையே, ஓரளவுக்கு நல்லபடியாக லிஸ்டிங் ஆயிடுவானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஆரம்பித்த பொழுது ஒரு 20% எல்லாம் மேபி லிஸ்டிங் கெயின் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா வெறும் 2% கெயினில் வந்து லிஸ்டிங் ஆகிருக்கிறவன் தான் இந்த லென்ஸ்கார்ட்டு. அதுலேயும் 1% காணோம். ஸோ இன்றைய தேதியில் இன்னொரு ஐபிஓ ஒன்று ஓப்பனாக இருக்குது. அது பேர் பைன் லேப்ஸ். அதனுடைய லாஸ்ட் டேட் என்பது நவம்பர் 11. 221 ரூபாய்க்கு வந்திருக்கக்கூடிய இந்த பைன் லேப்ஸுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது அது வந்து முதல்ல இருந்தே நல்லா இல்லை, முதல்ல இருந்தே நான் மோசமாக தாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஐபிஓ ஓப்பன் ஆனதுலேருந்தே வெறும் 2% தான் லிஸ்டிங் கெயின் காமிச்சிக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, இப்போ பல பேர்த்துக்கு பயம் என்னென்னா, ஒரு முறை இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கு கீழே விழுந்தவன் இன்னும் எந்திரிச்சு வரல, இந்த டாடா மோட்டர் கீழே விழுந்தவன் இன்னும் எந்திரிச்சு வரல. அந்த வரிசையில் இந்த ட்ரெண்ட்டும் போய் உட்காந்துருமோ ரிசல்ட்டுக்கு அப்புறம். இப்படி இந்த ரிசல்ட்டு சீசனில் 7% இன்றைக்கி இறங்கி கிடக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் ஒன்று இருக்குது. இந்த பங்கு இதே மாதிரி ஒரு ரிசல்ட் சீசன் டைமில் தான் அது முடிஞ்ச சமயத்தில் திடீர்னு ஒரு கேப் டவுன், அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் நினைக்கிறேன் ஒரு கேப் டவுன் ஒன்று ஆயிருந்தது. அந்த கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் கீழே போயிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வரும் பொழுது சரி தன்னுடைய பழைய கையை மீட் எடுத்துருவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, கரெக்டாக அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் இவனை மேலே வரவே விடல. அப்படியே அவனை வச்சு கீழே ஒரே அமுத்திருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கினவன் இப்போ இந்த ரிசல்ட்டு சீசனில் ஏதாவது நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு பார்த்தா, இந்த ரிசல்ட்டு வெளிவந்த பிறகு இன்றைய தேதியில் பார்க்கும் பொழுது அது மார்க்கெட் ஏற்றுக்கல. அவனை 7% இறக்கித்தான் விட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இவனும் எத்தனை நாளாக பணத்தை பிடுங்கி உட்கார வச்சுருக்கான்னா, ஒரு வருடமாக, போன வருஷம் செப்டம்பர்லேருந்தே இந்த பங்கு தன்னுடைய பழைய உச்சத்தை போய் திருப்பி பிடிக்க முடியல. ஸோ இன்றைய தேதியில் வந்து 2 பேர் அதிகமான ட்ரேட் வேல்யூ நடந்து ஃபோக்கஸில் இருக்காங்க. அதில் இன்ஃபோசிஸும் ஒன்று. இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அவனும் வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலையில் கரெக்டாக அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பங்குக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் வருமா அப்படின்னு தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்ஃபோசிஸில். அதே மாதிரி இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்தது. இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இன்றைக்கி ஒரு 3% ஏறி ஒன் ஆஃப் த டாப் கெய்னராகவும் அதிகமான ட்ரேட் வேல்யூ நடந்த ஒரு பங்காகவும் இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஷேர் வந்திருக்கு. இதனால் வந்து மறுபடியும் டிஃபென்ஸ் பங்குகளில் ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செக்டருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வருமானு பார்த்துட்ருக்காங்க. யாருனாலையும் இந்த டிவிஸ் லேப் இருக்குது, ஃபார்மா கம்பெனி, டாக்டர் ரெட்டி ஃபார்மா கம்பெனி இருக்குது, எத்தனையோ ஃபார்மா கம்பெனி இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிறப்பு இந்த டோரண்ட் ஃபார்மாவுக்கு கிடைச்சிருக்கு. அவன் தன்னுடைய வாழ்நாள் உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் இந்த டோரண்ட் ஃபார்மா. இப்போ கூட சமீபத்தில் இறங்கி கிடந்தது. இந்த 2025 பல்வேறு ஃபார்மா கம்பெனிகள் இறங்கி கிடந்தது.
ஆனால் இவன் மட்டும் டோரண்ட் ஃபார்மா மட்டும் அப்படியே ஆப்போசிட்டில் நீச்சல் அடித்து எப்படியா நீ ஆற்றுல ஆப்போசிட்டில் நீச்சல் அடிச்ச அப்படிங்கிற மாதிரி இது மட்டுமே தன்னுடைய லைஃப் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் ட்ரேடட் வேல்யூவாக ஒரு பங்காக இருக்குது. நண்பர்களே, சமீபத்தில் தங்கமயிலில் ரிசல்ட் சீசனில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்பது கிடச்சிது. ஏன்டா எல்லாருமே சூனாப்பான ஆயிரம் முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரிலையும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ரிசல்ட்டு வந்த பிறகு நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டவன் தான் அந்த குறுக்கு இந்த கௌசிக் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் இவனை வளர விடாமல் இன்றைக்கி அப்படியே பிடிச்சி வச்சுருக்கு. ஸோ எல்லாருமே சூனாப்பான ஆயிர முடியாது அப்படின்ற மாதிரி தங்கமயில் மிகச்சிறப்பான ஒரு விஷயமா பண்ணியிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம டைட்டன் பார்த்தாலும் சரி, கல்யாண் ஜுவல்லரி பார்த்தாலும் சரி, இன்னும் அவங்க செஞ்சது இவங்களால செய்ய முடியல. இன்றைக்கி ஒரு 0.5% மட்டுமே ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் இன்னொரு சிறப்பான ஆள்னா இந்த நேஷனல் அலுமினியம் தான். 7.5% ஏற்றிருக்காங்க. சே, சிங்க குட்டிங்க இவன் தான் இழந்ததை எப்படி மீட்டெடுத்திருக்கான் பார்த்தீங்களா? 240 ரூபாயிலிருந்து 120 ரூபா போயிட்டு மறுபடியும் 120 ரூபாயிலிருந்து 240 ரூபா ஒரு வருஷத்துக்குள்ளே வரான்னா இவனல்லவா ஒரு சிங்க குட்டி. ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்கு. மற்ற ஷேர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற வசதியை பிடுங்கிட்டு போயிருக்கு. நண்பர்களே, இது நாள் வரைக்கும் உருப்படியாக தான் இருந்தான். இனிமேல் என்ன ஆக போகிறான் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி இந்த நியூலாண்ட் லேப் அப்படின்ற ஒரு பங்கு, நியூலாண்ட் லேபார்டரிஸ் அப்படின்ற பங்கு ரொம்ப ஆச்சரியகரமான முறையில் எத்தனையோ பேருனுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து எவனாவது ஒரு நியூஸ் வந்து கெடுத்து விட்டுரும். அதாவது ஷேக் பண்ணி விட்டுரும், அவனுடைய ஈக்குலிபிரியமில் போக விடாது. ஆனால் இந்த நியூலாண்ட் லேப் மட்டும் யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவன் மட்டும் சிவனேன்னு அவனுக்குன்னு ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு அந்த கோட்டுக்குள்ளேயே பல மாதங்களாக சுற்றிக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு அந்த கோட்டுக்கு வெளியே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். உனக்கு எதுக்கே இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நம்பர்? நீ இப்படியே உன் வாழ்க்கையில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு கிண்ண சாதனை பண்ணுற மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்போ நீ இந்த எக்ஸ்ட்ரா நம்பரை போட்டு விட்ட அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ இன்றைக்கி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இந்த நியூலாண்ட் லேப் என்பது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டரில் இந்த ஹெச்ஏஎல்லாம் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் எடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இந்த ஜிஆர்எஸ்சி கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அப்படின்ற பங்கு எப்படா தன்னுடைய பழைய ஹை வந்து தொடும் அப்படின்னு அந்த இன்வெஸ்டர்கள் ஏங்கி தவிக்கிறாங்க. விரைவாக வந்து தொட்டுருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மேனேஜர் ஒரு 10 நாள் லீவ் போட்டு போயிட்டா நம்மளுக்கு உடனே பயங்கரமான தைரியம் வந்துடும், ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்து இருக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த பெயிண்ட் கம்பெனிகள்லாம் பயப்பட்டு கீழே தான் கிடந்தது. ஏஷியன் பெயிண்ட் ஆகட்டும், இன்னும் எத்தனையோ பெயிண்ட் கம்பெனிகள் கீழே தான் கடந்த ஒரு வருஷமாக இருந்தது. இப்போ சமீபத்தில் கிரேசிம்னுடைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது என்னென்னா, அவங்களுடைய பெயிண்ட் டிவிஷனில் வந்து முக்கியமான மேனேஜ்மெண்ட் கீ மேனேஜ்மெண்ட் பர்சன் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே டபக்குன்னு ஏஷியன் பெயிண்ட் 4% ஏறினா, இன்றைக்கி இந்த இண்டிகோ பெயிண்ட் வந்து 12% எகிரிட்டான். எப்படி ஒரு எகிரல் பார்த்தீங்களா? இதை மேபி பட் டெக்னிக்கலாக பார்க்குறதுக்கு மேபி இது ஒரு டபுள் பாட்டம் எடுத்துட்டானா அப்படின்ற மாதிரி சிலருக்கு சந்தோஷமாக இருந்தாலும், அதே சமயத்தில் இவன் முக்கியமாக இப்படி எகிரி அடிக்க காரணம் அவன் கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட்டும் ஆப்போசிட் டீமில் முக்கியமான ஆள் இல்லையே, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரே அப்படின்ற ஒரு முக்கிய காரணம் தான். நண்பர்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் செக்டரில் நல்லா தான் ரொம்ப ஓவர் ப்ரீமியத்தில் மேலே தான் போய்கிட்டு இருந்தாங்க. இந்த பேட் நியூஸ் கிரேசிம் வந்து காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு காரணத்தினால தான் எல்லா பெயிண்ட் கம்பெனிலையும் தொப்புன்னு கீழே விழுந்தானே. இப்போ வந்து காம்படிஷன் அப்படியே தான் இருக்குது. அந்த கம்பெனி வந்த காம்படிஷன், கிரேசிம் கொண்டு வந்த காம்படிஷன் அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆள் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே எப்படி அப்போ ஷேர் மார்க்கெட்டில் நியூஸ் தான் இருக்கே ஒழிஞ்சு, அந்த இன்றைக்கி ஒருத்தர் நியூஸ் எடுக்கிறாங்க 10,000 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னா அது அந்த ஆர்டர் கேன்சல் கூட ஆகலாம், இல்லைன்னா அந்த ஆர்டர் இவங்கனால டெலிவரி கூட பண்ண முடியாமல் போகலாம், அல்லது அடுத்த 10 வருஷத்துக்கு சேர்ந்து அவன் டெலிவரி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை டெலிவரி பண்ணாலும் டெலிவரிக்கு பண்ணதுக்கு உண்டான பணம் திரும்பி வருமானு தெரியாது. எதுவுமே தெரியல, நியூஸ்னு ஒன்று வந்தால் போதும் இவனுங்க எல்லாம் பல்ல காட்டிட்டு ஏறிடுறாங்க போல். அதே மாதிரி இன்றைக்கி கீழிருந்து மேல் நோக்கி ஏறிய பங்குகளில் மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இந்த வோல்டாம்ப் அப்படின்ற ஒரு பங்கு, வோல்டாம்ப் டிரான்ஸ்ஃபார்மர்னு பேர் வச்சவங்களாம் இன்றைக்கி அடிங்கடா அப்படின்ற மாதிரி 2-3 பேர்த்து 20% அடித்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வோல்டாம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற பங்கு இன்றைக்கி 50 days மூவிங் ஆவரேஜ் மேலே தாண்டி ஏடுது. இந்த வருஷத்தில் இது பண்ண ஒரே ஒரு சாதனை, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு ஆரம்பித்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இனி அடுத்த ரவுண்டு எப்போ போகும், அடுத்த ரவுண்டு மேலே போகுதா அல்லது அடுத்த ரவுண்டு கீழே வருதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டே ரொம்ப ஸ்டடியாக இல்லாமல் இருக்குது, ரொம்ப பயமுறுத்துது. எங்கே தான் சேஃபான ஒரு ரிட்டர்ன் கிடைக்குன்னு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கையில ஒரு பத்திரிகையில் ஒரு விஷயம் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 7 to 8% வட்டி கொடுக்கக்கூடிய சில ஓரளவுக்கு சேஃப்டியான இதில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சுகன்யா சம்ருதி, அதான் இந்த செல்வ மகள் செல்வ மகன் திட்டம், அது போன்றது, நம்ம ப்ராவிடென்ட் ஃபண்டு, சீனியர் சிட்டிசனுடைய முக்கியமான ஸ்கீம்கள், அதே மாதிரி நம்மளுடைய நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டு, மகிழா, அதாவது பெண்களுக்கு என்றே வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம், இது போன்ற திட்டங்கள் தான் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கே அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சமாக சேஃப்டியாக இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் அதிகமாகவும் வட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான இடங்களில் இது போன்ற ஸ்கீம்ஸ் சில பார்த்துக்கிட்டு இருந்தேன், நியூஸில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ரம்ப் தான் உலகத்திலே பெரிய ஆள் அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க. இன்னொரு நியூஸ் என்ன படிச்சுட்டு இருந்தேன்னா, சைனாவினுடைய எக்ஸ்போர்ட், அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு, ஃபஸ்ட்டு டைம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ நம்ம அந்த சைனாவினுடைய பிரசிடெண்ட் வந்து ஓடோடி போய் எப்படியோ ஒரு மாதிரி ஒரு முடிவை எட்டிட்டாங்க. அவங்க மேலே போட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து குறைச்சி விட்டுட்டாங்க. இப்போ நம்மளும் வந்து மற்ற இடங்கள்லாம் அடித்து விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கும். இப்படியெல்லாம் கூட நான் நியூஸ் படிக்கிறேன். யூரோப்பியன் யூனியனோட நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ட்ரேட் வர்த்தக உறவு என்பது அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியா கூட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் எத்தனையோ இடங்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அமெரிக்காக்காரங்களோட மட்டும் நம்மளுக்கு ராசியாக போக மாட்டேங்குதே, ஏன்? நம்மளை பார்த்து எத்தனையோ பேர் காப்பி அடித்து இந்த கட்டுப்பிடி வைத்தியத்தை பல்வேறு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், நம்ம பக்கத்து நாடுகளில் கூட நம்ம செய்கிறதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் போயிட்டு பல நாடுகளில் கட்டி பிடிச்சி எல்லாம் சந்தோஷமாக சிரித்து பேசி அவங்களுடைய உறவை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ட்ரம்ப் மட்டும் ஏன் நம்ம கட்டுப்பிடி வைத்தியத்துக்கு மசிய மாட்டேங்கிறாப்புல? ஸோ இன்றைக்கி 150 பாயிண்ட் ஏறினதில் பாதிக்கும் மேலே இந்த அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் ஷட் டவுன் முடிவுக்கு வருது அப்படின்ற அளவுக்கு ஒரு நியூஸ் நம்மளை பாதிக்குது அப்படின்னா, அப்போ அவன் நம்மளுக்கு டேரிஃபை தூக்கி விட்டுட்டா கண்டிப்பாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ரேலி என்பது இருக்கும். ஆனால் அதுக்கு அவன் ஒத்து வர மாட்டேங்கிறாப்புல. அது எப்போ தான் அந்த முடிவு, இப்போ நவம்பர் மாதத்துலாம் வந்து கிட்டத்தட்ட முடிவை எட்டிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நவம்பரே பாதி முடிய போது, நீ டிசம்பர் கிறிஸ்மஸ் லீவ் வந்துச்சுன்னா ஃபாரின் நேஷனல்ஸ் எல்லாம் ஒருத்தரும் வேலையே பார்க்க மாட்டாங்க. எல்லாம் 15 நாள் 20 நாள் லீவை போட்டு போயிடுவாங்க. அப்புறம் மறுபடி பொங்கல் முடிஞ்சு தான் மறுபடி பேச்சை எடுப்பாங்களா என்னன்றது தெரியல. ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த மார்க்கெட் மேல் நோக்கி சந்தோஷமாக வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவும் தான். இந்த அமெரிக்காவில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்டிங் விஷயம், ட்ரேட் டீல், டேரிஃப் டீலை குறைக்கிறது என்பது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது என்றைக்கு வரும்னு தெரில. நன்றி, வணக்கம்.